நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழில் நம்ம 7வது தேர்வுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. நம்ம 10ஆம் வகுப்பு அந்த தேர்வுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அந்த மிஸ்டேக் வந்து நம்மளோட நண்பர்கள் ஒரு 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றிங்க. ஏன்னா நம்ம ஒரு தப்பு செய்கிறோம் அப்படின்னா அதை உடனே சுட்டி காட்டணுங்க. சுட்டி காட்ட நண்பர்கள் தான் நமக்கு தேவை. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து திருத்திக்க முடியும். ஓகேவா? அந்த வகையில் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஒன்று என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் நான் அதில் எவ்வளோ காதைகள் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 2 இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தேன். எங்கன்னா ஒன்று வந்து புகார் நகரம், இன்னொன்று மதுரை நகரம். ரெண்டுத்துக்குமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மாற்றி போட்டேன். எப்படின்னா, இப்போ நான் புகார் நகரத்துக்கு 13 போட்டு மதுரைக்கு 10ன்னு போட்டேன். ஓகேவா? அது தப்புங்க. இப்படி போட்டால் தப்பு. அதாவது மதுரையில் அதாவது புகாரில் 10 காதையும் மதுரையில் 13 காதை. இதுதாங்க கரெக்டு. ஓகேவா? இது ஒரு மிஸ்டேக் ஆச்சா? அடுத்து இன்னொன்று என்னென்னா, மதுரையில் 4வது தமிழ் சங்கம் வந்து ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அதில் அந்த தேதி வந்து தப்பாக போட்டுருந்தேன். ஓகேவா? ஒன்று என்னென்னா 1901 தாங்க அதை ஆரம்பித்தாங்க மதுரை சேதுபதி பள்ளியில். அது கரெக்டு தான். செப்டம்பர் 11ன்னு போட்டேன். செப்டம்பர் 11ன்னு நான் போட்டேன். 11 தப்புங்க. செப்டம்பர் 14 என்பது சரியான ஆன்சர். ஓகேவா? செப்டம்பர் 14 என்பது சரியான ஆன்சர். நான் புத்தகத்துலேயும் வந்துட்டு அது கரெக்டாக செக் பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த நண்பர்களுக்கு மிக்க நன்றிங்க. இன்றைக்கான வீடியோக்கு நம்ம போகலாம். ஒரு நிமிஷம் இதை கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ரைட். ஃபஸ்ட் முதல் கேள்வி, திராவிட எனும் சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர். இது மிக முக்கியமான கேள்விங்க. இந்த திராவிடம் அப்படின்ற சொல்லை வந்து முதல்ல குறிப்பிட்டவர்னு கேட்டாங்க அப்படின்னா இவர் வந்து குறிப்பிட்டவருங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனால் இவர் முதல்ல அந்த சொல்லிட்டாரு. ஆனால் அது வந்து யார் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டுவெல். ஓகேவா? கார்டுவெல் இவர் தான் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவருங்க. பயன்பாட்டுக்கு எந்த வருஷம்னா 1856 இவரோட திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலில். ஓகேவா? மிக முக்கியமானது. ஓகேவா? அடுத்து 2வது கேள்வி, கண்ணதாசன் பணியாற்றாத இதழ். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிற 3மே, அதாவது முல்லை, தென்றல், தமிழ் மலர், இது 3மே கண்ணதாசனோட இதழுங்க. குயில் என்பது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதிதாசனோடது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவரோட இலக்கிய இதழ். ஓகேவா? இலக்கிய இதழ் மிக முக்கியமானது. அடுத்ததான் 3வது கேள்வி, மதானுபங்கி என அழைக்கப்படுபவர் யாருன்னா நமக்கு திருவள்ளுவருங்க. திருவள்ளுவரோட வேறு பெயர் தான் இது. ஓகேவா? மிக முக்கியமானதாக பார்க்கலாம். நமக்கு திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் வந்து எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் அது ஆப்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்ததான் 4வது கேள்வி, ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு பைசா தமிழன் இந்த இதழ் வந்து யாரோடதுன்னா நமக்கு அயோத்திதாச பண்டிதரோடதுங்க. அயோத்திதாச பண்டிதர் அந்த இதில் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1907 வருஷம் ஆரம்பிச்சிருப்பாருங்க. ஜூன் மாதம் 19ஆம் தேதி. ஓகேவா? மிக முக்கியமானதாக பார்க்கலாம். அடுத்ததான் 5வது கேள்வி, ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என விடையளித்தல்னு கேட்டிருக்காங்களா? இப்போது இங்கே ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு ஆட தெரியும்னு சொல்லிட்டா அது நேர்விடையாக வந்துடுங்க. ஆடுவாயான்னு கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது நேர்விடையாக வந்துடும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாடுவேன்னு சொல்கிறாங்களா? அப்போது ஆடல் பாடல் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இணையானதுங்க. அது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ஒன்றுக்கு இணையாக இன்னொன்று சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு இனமொழி விடை. ஓகேவா? இனமொழி விடை. ஓகேவா? மிக முக்கியமானதாக பார்க்கலாம். அடுத்ததான் 6வது கேள்வி, கார் அறுத்தான் எவ்வகை ஆகு பெயர்னு கேட்குறாங்க. இப்போது கார் அப்படின்னா நமக்கு மழைக்காலத்தை குறிக்கக்கூடியதுங்க. கார் அப்படின்னா மழைக்காலத்தை குறிக்கக்கூடியது. இப்போ அந்த கார் காலத்தில் வரக்கூடிய அந்த பயிரை வந்து அறுவடை செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போது அந்த கார் என்பது அந்த மழைக்காலம்ன்றது அந்த பயிருக்கு ஆகி வர்றதுனால இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு காலவாகு பெயர். ஏன்னா மழைக்காலத்தை குறிக்கிறது இல்லைங்களா? அதனால் இது வந்து காலவாகு பெயர். ஓகேவா? அடுத்தது 7வது கேள்வி, உமரப்புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீராப்புராணத்தை எழுத தொடங்கினான்னு கேட்டிருக்காங்களா? இப்போது உமரப்புலவர் வந்துட்டு வள்ளல் சீதகாதியோட வேண்டுகோளுக்கு இணங்கப்படி தான் நமக்கு சீராப்புராணத்தை எழுத ஆரம்பிக்கிறார். சீதகாதி மிக முக்கியமானதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? சீதகாதி. இப்போது ஆப்ஷனில் எங்கே சீதகாதி இல்லைன்னு நீங்கள் தேடலாம். சீதகாதியோட இயற்பெயர்னு சொல்லுவாங்க. புத்தகத்தில் இது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் சீராப்புராணத்தை பற்றி. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன், 2 பேர் கொடுத்துருப்பேன். அதில் நம்ம புத்தகத்தில் இருக்கிறது 2 பேர் தாங்க இருக்குது. அப்துல் காதிர் மரைக்காயர். இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உமரப்புலவரை ஆதரித்த வள்ளல் 1ங்க. அது என்ன வள்ளல் 1னா நம்ம உமரப்புலவரை 2 பேர் ஆதரிச்சிருப்பாங்க.
முதலாவது ஆதரிச்சது வந்து நமக்கு சீதகாதி. இவர் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறமா ஆதரிக்க வந்தவர் அபுல் காசிம் மரைக்காயர். ஓகேவா, மிக முக்கியமானதாக பார்க்கலாம். அடுத்ததா 8வது கேள்வி, ஒன்று குலாம் எனும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர். இது மிக முக்கியமானதாக பார்க்கணுங்க. நமக்கு பெரிய புராணத்தில் வரக்கூடியது. அதாவது நமக்கு அப்பூதி அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாருங்க. அப்பூதி அடிகள். ஓகேவா, இவருக்கு ஒரு பெரிய மகன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட பேர் வந்து பெரிய திருநாவுக்கரசுன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே, இவர்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசுன்னு பேர் வைப்பார். இவரோட பெரிய மகனுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், பெரிய திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சுட்டாரு. ஒரு முறை திருநாவுக்கரசர் வந்துட்டு இவர் வீட்டுக்கு வராருங்க. அதாவது இவங்க ஊருக்கு வராரு. இவங்க ஊருக்கு வரும்போது வர வழியில் நிறைய இடத்துல பார்க்குற எல்லா இடத்துலையுமே வந்து திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் அப்படின்னு ஒன்று பார்க்குறாரு. அதுக்கப்புறமா யார் இது மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டு இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. யார் வீட்டுக்குன்னா அப்பூதியடிகள் வீட்டுக்கு போயிடுறாரு. இங்கே போயிட்டு இவர் வீட்டில் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா இவரோட பெரிய மகனை கூப்பிட்டு போய் வாழை இலை அறுத்துட்டு வாங்க, இவருக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அந்த இடத்துல அறுக்க போன அந்த பெரிய மகன் வந்து இறந்து போயிடுறாங்க, பாம்பு கடிச்சு. அதனால வந்துட்டு அப்பயும் வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பாம்பு கடிச்சு வச்சது இவர்கிட்ட சொல்லலை. ஓகேவா, சொல்லாததுனால அதுக்கப்புறமா வந்து இவரே தெரிஞ்சுட்டு இவர் வந்துட்டு இந்த பாட்டை பாடுறாருங்க. இந்த ஒன்று கொலாம் அப்படின்ற ஒரு பாட்டை பாடி அந்த பையனுக்கு உயிர்ப்பிக்கிறார். இதை தான் சொல்ல வராங்க. இப்போ யார் பாடினதுன்னா நமக்கு திருநாவுக்கரசர். ஓகேவா, மிக முக்கியமானதாக பார்க்கலாம். நமக்கு ஆப்ஷன் டியில் இருக்கிறது சரியான ஆன்சர். அடுத்தது 9வது கேள்வி, மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர். இது மிக முக்கியமான கேள்விங்க. இங்கேயே பார்த்துக்கோங்க. நமக்கு மதுரை மீனாட்சி அம்மையிடம் இதை வந்து இன்ட்டாக வச்சுக்கோங்க. நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று வந்து இந்த மீனாட்சி குரம்னு ஒரு புக்கு இருக்கும். அடுத்தது மீனாட்சி பிள்ளை தமிழ், மதுரை மீனாட்சி பிள்ளை தமிழ். அது 2மே ஞாபகம் வச்சுக்கோங்க. 2மே நமக்கு பாடினது யாருன்னா குமரகுருபரர். அந்த பேரிலே வருங்க உங்களுக்கு. இந்த மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலைனா நமக்கு குமரகுருபரர் வந்து சரியான ஆன்சருங்க. 10வது கேள்வி, 10 பாட்டில் பாண்டியன் நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல். இதை வந்து நம்ம மிக முக்கியமானதாக பார்க்கலாம். பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னா நமக்கு 2 நூலுங்க. ஒன்று வந்து நெடுநல் வாடை, இன்னொன்று மதுரை காஞ்சி. ஓகேவா, இது வந்து மாங்குடி மருதனார் இவர் தான் வந்து இதை வந்து பாடியிருக்கிறாரு. அடுத்ததாக நெடுநல் வாடைன்றது நமக்கு நக்கீரன் பாடினது. ஓகேவா, 2மே மிக முக்கியமானது. ஓகேவா, அடுத்ததாக 11வது கேள்வி, மடப்பிடி யார்? மடப்பிடி பொதுவாக நம்ம ஒரு 3 விஷயத்தை பார்க்கலாங்க. காம்போவாக சொல்கிறேன். இப்போது மடமொழின்னு சொல்லுவாங்க. மடமொழி அப்படின்னா நமக்கு கோப்பெருந்தேவி. அதுவே மடக்கொடி அப்படின்னா கண்ணகி. ஓகேவா, மடப்பிடின்றது நம்ம பாஞ்சாலியை சொல்லக்கூடியதுங்க. மடப்பிடி. ஓகேவா, 3மே மிக முக்கியமானது. நீங்கள் ஒருத்தர் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததா 12வது கேள்வி. அப்போ இதுக்கான ஆப்ஷன் ஓகே தானுங்களே. மடப்பிடினா நமக்கு பாஞ்சாலின்றது. ஓகே. 12வது கேள்வி, ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது ஆர்வம் உண்டாக காரணமாக அமைந்த நூல். மிக முக்கியமானதாக பார்க்கலாம். ஜியு போப்புக்கு புறநானூறு தாங்க நமக்கு தமிழ் மீது ஆர்வம் உண்டாக காரணமாக அமைந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் அவ்வளோ மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார். இதில் மிக முக்கியமானதாக பார்த்தா திருக்குறள் மொழிபெயர்ப்பை பார்க்கலாங்க. திருக்குறள் வந்து அவர் 1886 மொழிபெயர்க்கிறாருங்க. அதுக்கப்புறமா நாலடியார் சொல்லுவாங்க. நாலடியார் வந்து நமக்கு 1893 பதிப்பிப்பாருங்க. அதாவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார். அடுத்த இறுதியாக வந்து அவர் இறுதி காலத்தில் திருவாசகத்தை மொழிபெயர்ப்பாருங்க. திருவாசகம் 1900. ஓகேவா, 3மே வந்து முக்கியமானது. திருக்குறள்னா 1886, அடுத்தது நாலடியார்னா 1893, திருவாசகம்ன்றது அவரோட 80வது வயசில் அவர் மொழிபெயர்ச்சதுங்க. ஓகேவா, 1900. 3மே முக்கியமானது. அடுத்த 13வது கேள்வி, கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை. மிக முக்கியமானதாக பார்க்கலாம். கண்வனப்பு கண்ணுக்கு அழகு, தவறானதை பார்க்கக்கூடாது. கால்வனப்பு அப்படின்னா நமக்கு எங்கே போகக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமோ அங்கே இடத்துக்கு போகக்கூடாது. இதுதான் காலுக்கு அழகு. இதுதான் சொல்கிறாரு. யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுபஞ்ச மூலம் அப்படின்ற நூல் சொல்லுதுங்க. சிறுபஞ்ச மூலத்தை யார் எழுதுனாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா. அடுத்ததா 14வது கேள்வி, ஏலாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஏலாதி மிக முக்கியமான நூல்கள். நம்ம மருந்து பெயர்களில் நாம் இந்த ஒரு 3 நூல் பார்ப்போம். ஒன்று ஏலாதி, அடுத்ததாக திரிகடுகம். இது 2மே மருந்து பெயர். ஒன்று வந்து வேர்பெயர். ஒன்று வந்து நமக்கு வேர்பெயர் அமையும். அதுதான் சிறுபஞ்ச மூலம். ஓகேவா. இப்போது ஏலாதி அப்படின்னா நமக்கு 80 வெண்பாக்கள், திருகடுகம்னா 100 வெண்பாக்கள். ஓகேவா. சிறுபஞ்ச மூலத்துக்கு 2 டேட்டா இருக்குங்க. நமக்கு பழைய கேள்வித்தாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு 97 வெண்பாக்கள்னு கொடுத்துருப்பாங்க.
புதிய புத்தகத்தில் ஒரு இடத்துல 102 வெண்பாக்கள்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எது ஆப்ஷனில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? 97 பழைய கேள்வித்தாளில் இருக்குது, 102 இப்போ கரண்டில் இருக்கிற புத்தகத்தில் இருக்குது. நீங்கள் எதுவோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 7வதுன்றது 80 வெண்பாக்கள் என்பது சரியான ஆன்சர். எழுதுனது வந்து கனி மேதாவியார். கனி மேதாவியார் மொத்தம் 2 நூல் எழுதியிருக்கிறாருங்க. ஒன்று தினைமாலை 150, இன்னொன்று நமக்கு 7வது. ஓகேவா? அடுத்ததா 15வது கேள்வி, தொன்னூல் விளக்கம் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. தொன்னூல் விளக்கம் என்பது நமக்கு மிக முக்கியமான நூலுங்க. யாரோடதுன்னா நமக்கு வீரமா முனிவரோடது. இது வந்து ஒரு இலக்கண நூல். இலக்கண நூல் 5 இலக்கணத்தை பற்றியும் பேசுங்க. 5 இலக்கணத்தை பற்றியும் பேசும், மிக முக்கியமானது. 16வது கேள்வி, தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இப்போது ஏறு தழுவுதல் அப்படின்னா வீர விளையாட்டுங்க. ஏறு தழுவுதல் அப்படின்னா வீர விளையாட்டு. சிலம்பாட்டம் என்பது தற்காப்பு விளையாட்டுங்க. தற்காப்பு விளையாட்டு சிலம்பாட்டம். ஓகேவா? அதே மாதிரி கபடின்றதும் நம்ம வீரத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது ஒயிலாட்டம்ன்றது நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுன்னு எடுத்துக்கலாம். பாரம்பரிய ஆட்டம் அந்த மாதிரி ஏதாச்சும். ஓகேவா? மூணுமே முக்கியமானது. அடுத்ததா 17வது கேள்வி, திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் எனும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. இது மிக முக்கியமானதாக பார்க்கலாங்க. திருவள்ளுவர் இல்லைனா தமிழன் அப்படின்ற ஒரு இனம் இருந்ததே இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு கி.ஆ.பெ. விஸ்வநாதம். இவர் தாங்க, கி.ஆ.பெ. விஸ்வநாதம். மிக முக்கியமானதுங்க. நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கூட கலந்துட்டு இருப்பார். மிக முக்கியமானது. ஓகேவா? அடுத்ததா, அதாவது 1937 to 8 நடந்துச்சு இல்லைங்களா? 1937 to 38 இந்த வருஷம் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவரோட பங்கேற்பு மிக முக்கியமானதாக பார்க்கலாம். அடுத்ததா 18வது கேள்வி, வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 டைப்பாக பார்க்கலாங்க. எழுத்து சீர்திருத்தம் வந்து ஒரு 3 டைப்பாக பார்க்கலாம். இதில் முதல்ல எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர்னா நமக்கு வீரமாமுனிவருங்க. இவர் தான் வந்து ஆரம்ப காலத்தில் எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர். இவர் முதலாவதாக வருவார். இரண்டாவதாக வரக்கூடியவர் நமக்கு அயோத்திதாசர். இது மேக்ஸிமம் யாருக்குமே தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பில்லை. இவர் வந்து இரண்டாவதாக வருவார். ஓகேவா? அடுத்தது 3வதாக நம்ம பார்க்கக்கூடியது பெரியாருங்க. 3வதாக பெரியார். ஓகே, இது 3 பேருமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ வீரமாமுனிவர் போல் எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர். நீங்கள் ஆப்ஷனில் இவரை விட்டுருப்பீங்க, வீரமாமுனிவரை விட்டுருப்பீங்க. நீங்கள் போய் பெரியாரை தான் தேடி இருப்பீங்க. ஓகேவா? பெரியாரை தான் தேடி இருப்பீங்க. ஆனால் பெரியார் ஆப்ஷனில் இருந்திருக்காது. நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க, வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர் அயோத்திதாசரும் இருக்கிறார். ஓகே, அப்போ ஆப்ஷன் டி தான். ஓகே, ரைட். அடுத்தது 19வது கேள்வி, சந்திரன் சுவர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர். பொதுவாக வந்து வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டு நிறைய டேட்டா புக்கில் இருக்கும், புத்தகத்தில். இப்போது புகழேந்தி புலவர் என்பது சரியான ஆன்சருங்க. புகழேந்தி புலவர் இவர் தான் வந்துட்டு சந்திரன் சுவர்க்கியால் ஆதரிக்கப்பட்டவர். உமர புலவர்னால் நமக்கு சீதகாதிங்க, சீதகாதி. இவர் தான் வந்து உமர புலவர் ஆதரித்தவர். கம்பர் அப்படின்னா நமக்கு சடையப்ப வள்ளலுங்க, சடையப்ப வள்ளல். மிக முக்கியமானது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1000 பாட்டுக்கு ஒரு முறை இவரை வந்து பாராட்டி இவர் வந்து பாடல் பாடியிருக்கிறார். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1000 பாடல்கள் இங்கே எழுத முடியல. ஓகே, இன்னொரு 0 போட்டேன். அடுத்ததான் அழகிய சொக்கநாத புலவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வள்ளல் ஆதரிச்சிருக்கிறாருங்க, முத்துசாமி. இது வந்து கொடுத்துருப்பாங்க, புத்தகத்தில் இருக்கும், பழைய புத்தகத்தில். ஓகேவா? அடுத்தது 20வது கேள்வி, முயற்சி திருவணியாக்கும். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச திருக்குறள் இல்லையா? திருவள்ளுவர் என்பது சரியான ஆன்சர். ஓகே, மிக முக்கியமானது. அடுத்ததா 21வது கேள்வி, தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி எனும் நூலை வெளியிட்டவர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? இப்போது இந்த இடத்துல பிரெஞ்சுன்னு ஒன்று வருதா? பிரெஞ்சு பகுதியில் வாழ்ந்தவர்னு நீங்கள் போய் ஆப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா நமக்கு பாரதியார் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாருங்க. கண்ணதாசன் கிடையாது. அதே மாதிரி நமக்கு வண்ணதாசன் கல்யாண்ஜியும் கிடையாது. வாணிதாசன் அந்த இடத்துல தான் இருந்தார். ஓகே, இப்போது 2 பேரில் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ 2 பேரில் யார் ஆப்ஷனும் நமக்கு வாணிதாசன் என்பது சரியான ஆன்சருங்க. இவர் தான் வந்துட்டு தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறாருங்க. ஓகேவா? அடுத்ததான் 22வது கேள்வி, அறிவுரை கோவை எனும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. அறிவுரை கோவைனா என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அறிவுரை கோவை என்பது நமக்கு முதுமொழி காஞ்சிங்க, முதுமொழி காஞ்சி. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. இதை எழுதுனது வந்து நமக்கு கூடலூர் கிளார். இவர் தான் வந்துட்டு இந்த புத்தகத்தை வந்து எழுதுறாரு. இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 10க்கு 10ங்க, 10க்கு 10. அது என்ன 10க்கு 10? மொத்தமாக 100 பாடல்கள் வருங்க. மொத்தமாக 10 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 பாட்டு, மொத்தமாக 100 பாட்டு. இப்போ 10 அதிகாரம் என்பது நமக்கு சரியான ஆன்சருங்க. ஓகேவா? 23வது கேள்வி, அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டு? இது வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ங்க.
நமக்கு அம்மானை என்பது பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. ஓகேவா, மிக முக்கியமானது. அடுத்தது 24வது கேள்வி. அவள் எதிர்சொல் கேட்டிருக்காங்க. அவள் என்பது நமக்கு பள்ளத்தை குறிக்கக்கூடியதுங்க. அவள் என்பது பள்ளத்தை குறிக்கக்கூடியது. இதுக்கு ஆப்போசிட் கேட்டதுனால மேடு என்பது சரியான ஆன்சருங்க. மேடு என்பது சரியான ஆன்சர். ஓகேவா. அடுத்ததா நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர்னு கேட்டிருக்காங்களா. இந்த மிக முக்கியமானதாக நீங்கள் பார்க்கலாம். சொன்னது யாருன்னா நமக்கு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் இவர் தான் நமக்கு உவேசாவுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தவர். ஓகேவா. உவேசாவோட ஆசிரியராக இருந்திருக்கிறாருங்க. உவேசாவோட ஆசிரியராக இருந்தவர் யாருன்னா நமக்கு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா, மிக முக்கியமானது. அடுத்ததா 26வது கேள்வி. தென்னாட்டின் ஜான்சி ராணி, தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் போற்றப்படுபவர். காந்தியடிகள்ன்றது மிக முக்கியமானதுங்க. இப்போது கடலூர் அஞ்சலை அம்மாள், கடலூர் அஞ்சலை அம்மாள் என்பது சரியான ஆன்சருங்க. அம்புஜத் அம்மாள்னா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள்னு சொல்லுவாங்க. தத்தெடுக்கப்பட்ட மகள். ஓகேவா, தத்தெடுக்கப்பட்ட மகள். இது மிக முக்கியமானதாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே. ஓகேவா. காந்தியடிகளால் போற்றப்பட்டவர், அதாவது தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் போற்றப்பட்டவர்னா நமக்கு கடலூர் அஞ்சலை அம்மாள். அதுவே காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள்னா நமக்கு அம்புஜத் அம்மாள். இரண்டுமே முக்கியமானது. 27வது கேள்வி. முதலாக மக்களுக்காக பொது நூலகங்களை அமைத்த நாடு. முதலாக மக்களுக்காக பொது நூலகங்களை அமைத்த நாடு எதுனா நமக்கு கிரீஸுங்க. கிரீஸ். ஓகே, இது மிக முக்கியமானது. நம்ம பழைய கேள்வியில் ஒரு டைம் கேட்டிருக்கிறாங்க. நம்ம நூலகம் டாபிக் கவர் பண்ணும்போது ஒரு சில டேட்டா மிஸ் ஆகிருக்கு. நான் அதை அனலைஸ் பண்ணேன். நம்ம அடுத்து வரக்கூடிய ஒரு வீடியோவில் நம்ம அதை சொல்லிடுவோம், என்னென்னலாம் இருக்குது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். நம்ம அதை என்ன சரியாக நம்ம தேர்வு எடுத்துகிட்டு வரும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னென்னலாம் விட்டுருக்குறோமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொடுத்துருவோம். எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது 28வது கேள்வி. விசும்பு எனும் சொல்லின் பொருள். ஓகேவா. விசும்பு என்பது நமக்கு ஆகாயத்தை குறிக்கக்கூடியதுங்க. விசும்புனா நமக்கு ஆகாயத்தை குறிக்கக்கூடியது. அசும்பு அப்படின்னா நிலத்தை குறிக்கக்கூடியதுங்க. அசும்புனா நமக்கு நிலத்தை குறிக்கக்கூடியது. விசும்புனா ஆகாயத்தை குறிக்கக்கூடியது. காற்றுனா வலி. இந்த வலியை தான் நம்ம காற்றுன்னு சொல்லி சொல்கிறோம். மிக முக்கியமானதாக எடுத்துக்கோங்க. நெருப்பு அப்படின்னா இதுக்கு நிறைய இருக்குதுங்க. ஒன்று தீன்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லைன்னா அனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லைன்னா தணல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மூணுத்தில் எது கொடுத்தாலுமே நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. ஓகேவா. இது எல்லாமே முக்கியமானது. ஆகாயம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தாச்சு விசும்புன்னு சொல்லிட்டு. இதில் எதுனா மிஸ் ஆகிருக்குதா? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு எல்லாமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா. நீர் இல்லை. ஓகே, நீர் மட்டும் இல்லை, நீர் உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது தொல்காப்பியர் 5 வகைப்பாடு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதில் அவர் எந்த வரிசையில் சொல்கிறாருன்னு ஏற்கனவே ஒரு டைம் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், ஒரு கேள்வியில் கேட்டிருந்தேன். அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவர் அந்த பாட்டே நமக்கு நிலத்தில் தாங்க ஆரம்பிக்கும். நிலம், நீர், தீ, வலி, விசும்பு, இந்த ஆர்டரில் தான் அவர் சொல்லியிருப்பார். ஓகேவா. இந்த வரிசையை நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு இந்த மாதிரியும் கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா. அடுத்ததா 30வது கேள்வி. உலாமடல் எனும் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. உலாமடல் என்பது நமக்கு யார் எழுதுனதுங்க? செயம் கொண்டார். இவரோட நூல் தாங்க இது. இன்னொன்று கலிங்கத்து பரணி இவர் தானே எழுதியிருக்கிறாரு. இரண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கலிங்கத்து பரணி தமிழின் முதல் பரணி நூல். நம்ம திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நீங்கள் ஒரு டைம் அதை காதில் வாங்கலாம் கூட இன்னொரு டைம் கண்டிப்பாக வாங்குவீங்க. ஓகேவா. 599 கலித்தாலிசைகளை கொண்டது, அதாவது கலித்தாலிசை. ஓகேவா. ஓகே, மிக முக்கியமானது. அடுத்ததா உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இம்மும் ரெண்டுமே உதடு ஒன்றோட ஒன்று பொருந்துங்க. இப்பவும் இம்மும் தான் சரியான ஆன்சர். ஓகேவா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா தகவலும் கொடுத்தாச்சு. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்றைக்கி சொன்ன மாதிரி இனிமேல் என்னென்ன மிஸ்டேக்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சிலர் கமெண்ட் பார்ப்பாங்க, ஒரு சிலர் கமெண்ட் பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு அவங்களுக்கு டைம் இருக்காது, டக்குன்னு வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஓடிடுவாங்க. ஓகேவா. அப்படி பார்க்கும்போது ஒரு சில டேட்டா அவங்க பார்ப்பாங்க, பார்க்காமலும் போயிடுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஆரம்பத்திலே சொல்கிறதுனால, வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்கிறதுனால கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். தவறுகளை நம்ம சரி செஞ்சுப்போம். ஓகேவா. மிக்க நன்றிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.